Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 4 Moving Charges and Magnetism உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 4.4 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a horizontal overhead power line carries a current of 90 ampere in east to west direction. What is the magnitude and direction of the magnetic field due to the current 1.5 meter below the line? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஓவர்ஹெட் பவர் லைன் வழியாக 90 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பவர் லைனுக்கு கீழே 1.5 மீட்டர் பிலோவில் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய மேக்னிடியூட் எவ்வளவு, அதோடைய டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கரண்ட் பாசிங் த்ரூ த பவர் லைன் இஸ் கிவன், அதாவது I இஸ் ஈக்குவல் டு 90 ஆம்பியர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் இஸ் கிவன், டிஸ்டன்ஸ் R இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. B இஸ் ஈக்குவல் டு வாட். So the formula is the magnetic field due to the current carrying wire at a distance R is given by the relation B is equal to mu 0 I divided by 2 pi R. So this is the formula we are going to use. Here mu 0 is the permeability of free space. It is given by mu 0 is equal to 4 pi into 10 to the power minus 7 Tesla meter per ampere. I உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, R உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. Therefore we can find the value of magnitude of the magnetic field B. So B is equal to 4 pi into 10 to the power minus 7 into 90, current is 90 ampere, divided by 2 pi into R is 1.5. So இதை simplify பண்ணிங்கன்னா we will get this is equal to 120 into 10 to the power minus 7 அப்படின்னு வரும். This can be written as 1.2 into 10 to the power minus 5. அதாவது 2 டிஜிட் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிறோம். அதனால் இந்த 10 to the power minus 7ங்கிறது 10 to the power minus 5 ஆயிரும். ஸோ B is equal to 1.2 into 10 to the power minus 5. Unit of magnetic field is Tesla. So this is the answer for the first question. First question என்ன கேட்டிருக்காங்க, magnitude of magnetic field கேட்டிருக்காங்க. The magnitude of the magnetic field is 1.2 into 10 to the power minus 5 Tesla. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட் இஸ் பாசிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். லெட் அஸ் அஸ்யூம் தட் திஸ் இஸ் அ பவர் லைன். இந்த பவர் லைன் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது. திஸ் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். இப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். We have to keep our thumb towards the direction of flow of current. இந்த மாதிரி direction of flow of currentல நம்ம தம்பை வச்சுக்கணும். The curved finger will represent the direction of the magnetic field. So the point எங்கே இருக்குது, below the power line இருக்குது. Point is below the power line. Therefore the magnetic field is towards south. கரண்ட்டினுடைய direction towards east இருந்தால் the magnetic field direction is towards south, since the point is lying below the power line. Therefore the answer is magnitude of B is equal to 1.2 into 10 to the power minus 5 Tesla. The direction is direction of B is towards south.
ஸோ டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சோம்னா டைரக்ஷன் இஸ் டிட்டர்மின்ட் பை யூஸிங் த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டில் தம்பை வச்சுக்கணும். கர்வ்ட் ஃபிங்கர் வில் ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த பாயிண்ட்டு இந்த கர்வ்டு ஃபிங்கர்ஸில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த இடத்துல ஒரு டேஞ்சண்ட் வரைஞ்சிங்கன்னா அதனுடைய டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன். ஸோ அவர் கேஸில் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.